கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமோயம் சார். வணக்கம். வணக்கம். தெரியும், தாவேக ஆட்சியினுடைய புதிய அரசு அமைந்தவுடன் முதல் சட்டப்பேரவை கூட்டம் இந்த தினம் நடந்திருக்கிறது. ஆளுநர் உரையிடம் தொடங்கிய இந்த கூட்டத்தில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா, ஒரு பாரம்பரியம் மிக்க தமிழ் தாய் வாழ்த்தை தேசிய கீதத்தோட ஒப்பிட்டு பாடப்பட்டிருக்க சம்பவம் தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, இது பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 3-4 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை இருந்தது. இப்போ ஆளுநராக RN ரவி இருந்த காலத்திலிருந்து இதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே வந்தார். அதாவது தேசிய கீதத்தை 2 முறை பாட வேண்டும், தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ தமிழ்நாட்டினுடைய மாநில பாடலாக இருக்கக்கூடிய அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு அந்த ஒரு போதிய முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும். இப்ப நம்முடைய மரபு என்பது இத்தனை நாட்களாக எப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து என்பது தொடக்கத்திலேயும், இப்போ ஜனகணமன என்பது கடைசியிலும் தான் இருக்கணும். இதுதான் நம்முடைய இது நாள் வரை நாம் பயன்படுத்தி வருகிற மரபு இதுதான். ஆனா அதை விடுத்து 2 முறை நீங்க தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடணும், அது தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்ந்து தேசிய கீதம் பாடிடணும், எப்போதும் போல நிறைவிலும் தேசிய கீதம் பாடுவது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் முற்றிலுமாக தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிப்பது. ஏன்னா இப்போ நீங்க 2 தடவை இல்ல, நீங்க அதை 2யுமே முதல்ல பாடிட்டு இறுதியில தேசிய கீதம் பாடாம விட போறீங்களா? இல்ல. அப்போ தேசிய கீதம் முன்னால் இருந்தது போலவே கடைசியிலே தொடர்ந்து இருக்க போது, 2வது முறையாக தேசிய கீதத்தை முன்னாடி எதுக்காக பாட வைக்கிறீங்க? அப்போ உங்களுடைய திட்டமே என்ன அப்படின்னா, இதை புகுத்தி விட்டு அடுத்து கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு முற்றிலுமாக தமிழ்தாய் வாழ்த்தை இல்லாமல் செய்துவிட்டு தொடக்கம் இறுதி 2 இடத்துலையுமே தேசிய கீதத்தை மட்டும் பாடுவதற்கான ஒரு முன்னோட்டம் தான், ஒரு சதி செயல் தான் இது. இதை முன்னாலே திமுக அரசு புரிந்து கொண்ட காரணத்தினால இதுல விட்டு கொடுக்காமல் அவங்க இருந்தாங்க. நாங்கள் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடுவோம், அதற்கப்புறம் ஆளுநர் உரை, அதற்கப்புறம் தேசிய கீதம். இப்போ சிலர் கேட்குறாங்க, தேசிய கீதம் 2 முறை பாடுவதனால என்ன ஆயிரப்போகுது, அது எதுக்கு உங்களுக்கு மாநில தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடியாச்சுல்ல. இத்தனை நாள் என்ன சொன்னீங்க, தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடம், ஆளுநர் மாளிகையில பதவி ஏற்கும் போது 3வது இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து இருந்துச்சு, இப்பதான் உங்களுக்கு முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடியாச்சுல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், ஹோட்டல்ல சாப்பிட போறோம், ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட போனோம்னா அது எப்படி ஆரம்பிப்போம்? ஆரம்பத்துல சூப் இருக்கும், அப்புறம் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு ஏதாவது, இப்போ நான்வெஜ்ஜா இருந்துச்சுன்னா இந்த சிக்கன் டிக்கா 65 இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் ஸ்டார்டர்னு வைப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ்ன்னு நம்ம சாப்பிடக்கூடிய நார்மலா சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கும். கடைசியில ஐஸ்கிரீமு ஜூஸ் ஏதாவது சாப்பிடுவோம். இது சராசரியா எல்லாரும் சாப்பிடுறது. போன உடனே சூப்பு சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிடுங்க உடனே அப்படின்னு சொல்லுவது சரியா இருக்குமா? எல்லாம் சாப்பிட தானே போறீங்க, வேணும்னா இன்னொரு தடவை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்குங்க, கடைசியிலையும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்குங்க. இது ஏதோ ஒரு சலுகை போல இருக்கிறது தவிர, ஆனா நீங்க சூப்பையும் ஐஸ்கிரீமையும் இல்லை சூப்பையும் ஜூஸையும் குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? உடம்புக்கு அது உடம்புக்கு கெடுதி, இது நாட்டுக்கு கெடுதி. இருந்தாலும் ஒரு மாநிலத்துக்கான ஒரு பாடலாகவும் தேசியத்துக்கான ஒரு பாடலா இருக்கும்போது ஒப்பிட்டு பாடுறது சரியா இருக்குன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. இல்ல, அதுதான், அது 2ம் பாடுவதில் தவறில்லை, ஒன்று முதலில் ஒன்று இறுதி, இதுதானே இத்தனை ஆண்டு நாம் கடைபிடித்து வந்த மரபு. இப்ப JCT பிரபாகர் சபா அவைத்தலைவர் என்ன சொல்றாரு, இதுல என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 2 தடவை பாடினா என்ன, உங்களுக்கு தான் தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டாச்சே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப நான் கேட்கறது அதுதான், நீங்க முதல்ல சூப்பு சாப்பிடுவீங்க, அடுத்து ஜூஸையும் இல்லை ஐஸ்கிரீமையும் சூப்போட செஞ்சு சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதானே மரபுன்றது இருக்கு, அதான் நம்ம உடல் நலத்துக்கு அது கேடா முடியும். அதே போலதான் இது இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகோ இல்லை இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகோ தமிழ்தாய் வாழ்த்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டு முதலிலும் இறுதியிலும் தேசிய கீதம் மட்டும்தான் பாடப்படும்ங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து விடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு சிக்கலுக்கு இல்லை அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு, இழிநிலைக்கு இன்றைக்கு தாவேக அரசு விதை போட்டிருக்கு. இதுல முக்கியமா பார்த்தா ஆளுநருடைய உரை பேசப்பட்டு வருது. கடந்த ஆண்டுகள்ல எப்பயுமே தமிழ்நாடு அரசு ஒரு உரையை கொடுப்பாங்க, அது பல்வேறு திருத்தங்களா இருக்கும். இந்த முறை தாவேக கொடுத்த அத்தனை செய்திகளும் அப்படியே வாசித்து காமிச்சிருக்காங்க. இல்ல, இதைத்தான் அண்ணன் உதயநிதி மிக தெளிவா சொன்னார். இது பாஜகவிற்கும் தாவேகாவிற்குமான ஒரு இணக்கமான ஒரு நிலையைத்தான் இந்த ஆளுநர் உரை காட்டுகிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு கூட அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு புட்சாலித்தனமா பதில் சொல்றேன் அப்படின்னு சில பதில்லாம் சொல்றார். இருமொழி கொள்கையை ஒத்துக்கிட்டு இருக்கமே, இது பாஜகவுடையதா அப்படின்னு கேட்டார்.
நாங்க முதல்ல இருந்து சொல்றது என்னன்னா, பாஜக பின்னணியில் இருப்பதை தெரியாதது போலவே தாவேகா ஆட்சியை கொண்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப சிம்பிள். ஆளுநராக ஆர்.என். ரவி வந்து 2021 திமுக ஆட்சி வந்த உடனேயே ஆளுநரா வந்து நியமிக்கப்படுறார். நியமிக்கப்பட்ட அவர் முதலில் ஆற்றிய ஆளுநர் உரைங்கிறது 2022. எந்த பிரச்சனையும் இல்லாம வாசிச்சுறாரு. 2023 என்ன பண்றாரு, திமுக சொல்லி அனுப்பிய அந்த ஆளுநர் உரையில நிறைய திருத்தத்தை சொல்றாரு. சமூக நீதி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கர்ம வீரர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர் போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த மறுக்கிறார். பகுத்தறிவு இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. அடுத்து வந்து ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்றாங்க இல்லையா, இந்த சாதனைகளுக்கெல்லாம் எனக்கு ப்ரூஃப் கொடுங்கன்னு சொல்றாரு. இப்ப அந்த சாதனைக்கெல்லாம் ப்ரூஃப் கொடுத்தாதான் நான் சாதனையை வாசிப்பேன், நான் உங்களுடைய புகழ்ச்சி உரை நான் இதற்காக வாசிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கேள்வியை வந்து ஆளுநர் எழுப்பி 2023 முழுமையான உரையை அவர் தரல. அடுத்து 24, 25, 26 இந்த 3 ஆண்டுகளிலும் தேசிய கீதத்தை முதலில் பாடவில்லை என்று சொல்லி வெளிநடப்பு பண்ணிட்டார். உரையே ஆற்றல. ஆக இப்படி இருக்கிற ஒரு சூழலில் இன்றைக்கு ஆளுநர் படிச்ச உரையில என்னெல்லாம் இருந்துச்சு? பணநாயகத்தை மீட்டு ஜனநாயகத்தை கொண்டு வந்திருக்காரு. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்திருக்கிறார். ஒரு விசில் புரட்சி நடந்திருக்கிறது. இதெல்லாம் ஆளுநர் உரையில் இருக்க வேண்டிய அம்சமா? ஆளுநர் உரை என்பது என்னன்னா, இதற்கு முந்தைய ஆட்சி, அதாவது இதே ஆட்சி தொடர்றதா இருந்தா அந்த ஆண்டுகளில் அவர்கள் செய்த சாதனைகள் என்ன, அடுத்து வரப்போகிற இந்த புதிய ஆண்டு தொடக்கத்துல தான் ஆளுநர் உரை இருக்கும். அப்போ வரப்போகிற இந்த புதிய ஆண்டில் என்னெல்லாம் செய்ய போறோம், இது தொடர்பான ஒரு கொள்கை அறிவிப்புகள், அந்த அரசு அறிவிப்புகள் தான் அந்த ஆளுநர் உரையில் இருக்கும். இன்றைய ஆளுநர் உரையில நீங்க இதெல்லாம் வந்து சாதித்திருக்கிறோம்னு பேசியிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் யாரோட சாதனை? முந்தைய திமுக ஆட்சியினுடைய சாதனை. அதைத்தான் நான் உதயநிதி கேட்டார், தமிமுன் அன்சாரி அதுதான் சொன்னாரு. இது வந்து திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை இதுல நீங்க திருப்பி சொல்லியிருக்கீங்க புதிதாக. ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் நீங்க வந்ததுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு அந்த உரையில சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஆளுநர் உரை வந்து உள்ளபடியே நம்ம அதை வரவேற்கலாம். இந்த ஒரு மாதத்துல எத்தனை கொலை நடந்தது? 4 ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது இந்த ஒரு மாதத்துல. அதே போல வந்து எத்தனை பாலியல் சீண்டல்கள் நடந்தது, எத்தனை பாலியல் வழக்கு, இதையெல்லாம் நீங்க சொல்லலையே. இதை சொல்லாம காமனா நீங்க இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோன்ற மாதிரி நீங்க சொல்லுவது, பாலியல் கொடுமை போன்ற பல்வேறு பெண்களுக்கு எதிரான விஷயங்களை நாங்க துரிதமான நடவடிக்கை எடுக்கணும் கருத்து வைக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதனை அடுத்துதான் பார்க்கணும். நம்ம சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு புதிய வாக்குறுதிகள், உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்றீங்கன்னா அதுக்கு கால அவகாசம் கொடுக்கலாம். நிதி நிலைமை சீராக்கிட்டு நான் இதை செய்ய போறேன், இல்லை இதை நான் எப்படி செய்யலாம்னு ஒரு ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கு, அப்படிலாம் நீங்க சொல்லலாம். ஆனால் அன்றாடம் நடக்கிற சட்டம் ஒழுங்குக்கு நீங்க எவ்வளவு நாள் இதே மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியும்? இன்னைக்கு 40 நாட்கள் கடந்து விட்டது. அப்போ இது வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ள எத்தனை வருஷம் போறது? இப்படியான நிலை இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இதுல என்னுடைய மிக முக்கியமான ஒரு அண்ணன் வன்னியரசுக்கு ஒரு கேள்வி வைக்கணும். இருமொழி கொள்கையெல்லாம் நான் சொல்லிட்டேன், இதை சொல்லியிருக்காங்க நாங்க இதுல, அப்ப இதெல்லாம் வந்து பாஜகவுடைய திட்டமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா உங்களுடைய இன்றைக்கு ஆளுநர் படித்த அந்த ஆளுநர் உரையில பாஜகவினுடைய ஒரு நீண்ட கால திட்டம் இதுல வந்திருக்கு. இன்னைக்கு என்ன திட்டம்? இந்து சமய அறநிலையத்துறை வந்து சார்பாக அவர் அறிவிப்புகளை சொல்லும் போது ஆளுநர் சொல்றாரு, கோவிலினுடைய நிதி முற்றிலுமாக கோவிலுக்கு தான் பயன்படுத்தப்படும், ஆன்மீகத்துக்கு தான் பயன்படுத்தப்படும் என்ற வார்த்தையை சொல்றாரு. இது வந்து யாருடைய குரல்னா, காலங்காலமாக பாஜகவினுடைய சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை. இது எந்த அடிப்படையில் இங்கே இது வந்துச்சு? இப்போ அப்ப இது பாஜகவினுடைய குரல் இல்லையா? இது வந்து அண்ணன் வன்னியரசு ஏத்துக்கிறாரா? இது அண்ணன் வன்னியரசோட குரலா? அது இப்ப இது என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன செய்திருக்கிற முந்தைய ஆட்சிகள் என்ன செய்திருக்கிறதுனா, கோவிலில் இருக்கக்கூடிய அந்த வருமானம் வந்து வருமானத்தின் சார்பாக உப கோயில்ல நிதி போதாமையில் இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கும். எல்லா கோயில்களுக்கும் வந்து அதிக வருமானம் வராது. அப்ப அதிக வருமானம் வரக்கூடிய கோயில்களில் இருந்து கோவில்களில் வருமானம் வராத கோயில்களுக்கு அந்த வருமானம் வந்து பகிர்ந்தளிக்கப்படும். இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா நிறைய சமூக நல திட்டங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ மதுரையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வந்து இது பண்ணி சுப்பிரமணிய சாமி மகளிர் மேல்நிலை பள்ளி இருக்கு. அழகர் கோவிலை அந்த கோவில் நிர்வாகத்தின் கீழ் சுந்தரராஜா உயர்நிலை பள்ளி இருக்கு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், மீனாட்சி அம்மன் கோவிலை கீழ் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பள்ளி இருக்கிறது. அதற்குள்ளாக ஒரு கருணை இல்லம் இருக்கு. பெற்றோரை இழந்த குழந்தைகள் இங்கே தங்கி படிக்கிற மாதிரி ஒரு கருணை இல்லம் இருக்கு. இதே மாதிரி பழனி கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லூரிகள் இருக்கிறது. ஆண்கள் கல்லூரி இருக்கு, பெண்கள் கல்லூரி இருக்கு, பாலிடெக்னிக் இருக்கு, அதே போல பள்ளிகள் இருக்கிறது. இப்படி பல்வேறு
கல்விக்கு திட்டங்களுக்கு வந்து அரசனுடைய அந்த கோவிலினுடைய நிதி வந்து அந்த கோவில் தேவஸ்தானத்தின் மூலமாக, அந்த கோவில் நிர்வாகத்தின் மூலமாக அவங்க பள்ளியெல்லாம் நடத்துனாங்க. ஆனா இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டது பாஜக. இப்போ அதைத்தான் இவங்க இப்ப சொல்ல வர்றாங்க. அப்ப இந்த கல்வி நிறுவனங்களுடைய நிலை நாளைக்கு என்ன ஆகும்? இந்த கருணை இல்லங்களுடைய நிலை என்ன ஆகும்? இந்த கருணை இல்லம்னு அந்த பேர் வச்சதே பார்த்தீங்கன்னா திருமுருக கிருபானந்த வாரியார். இந்த கோவில்களின் நிதிகளிலிருந்து ஆங்காங்கே வந்து பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு அது பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க ஒரு கருணை இல்லங்களும் கல்விக்கூடங்களும் அமைக்கப்பட்டது. அப்போ பாரதியார் பாடுவார், பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்வோம் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன செஞ்சோம்னா கோவில் தளம் அனைத்தும் பள்ளி செய்தது திராவிடம். ஏன்னா நமக்கு கல்வி தான் முக்கியம், பக்தியை விட கல்வி முக்கியம் அப்படின்னு நினைத்தது திராவிட அரசு. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து பாஜகவினுடைய ஒரு செயல் திட்டத்தை உங்களோட ஆளுநர் உரைக்குள்ள கொண்டு வரீங்க. ஏற்கனவே அந்த துறைக்கு ஒரு பார்ப்பனர் வேற அமைச்சராக்கி. அப்போ அடுத்து இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்போ இதையெல்லாம் வைத்து தான் இது பாஜகவிற்கு ஒரு இணக்கமான ஒரு அரசா இருக்கு, இல்லை பாஜகவினுடைய திட்டங்களை தாவேகா வந்து ஏற்றுக்கொள்ள போகிறது. ஒரு பெயருக்கு வந்து ஒரு சில திட்டங்களை எதிர்ப்பது போல காட்டிக்கொண்டு உள்ளூர பாஜகவினுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றுவது தான் தாவேகா அரசு. ஆனா வெளியில வந்து பாஜகவுக்கான ஆதரவான இருப்பவர்களை போல மக்கள் மத்தியில் தெரியாமல் இருப்பதற்காக இந்த காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா போன்றவர்களை தங்களுடைய வசதிக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. அது இன்றைய ஆளுநர் உரையில் அம்பலப்பட்டிருக்கிறது. ஓகே சார். இதுல முக்கியமா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகளுக்கான பட்ஜெட்டா இல்ல, மக்களுக்கான ஒரு பட்ஜெட்டா இல்லாத ஒரு வெற்றி அறிக்கை 2 நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டு அந்த வெள்ளை அறிக்கை கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம் சார்? இல்ல கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்ப நீங்க அடுத்தடுத்து வருகிறதுலையும் இதை செய்ய போறோம் அப்படின்னு வந்து ஒரு திட்டவட்டமாக சொல்லுகிறது மாதிரியான அறிவிப்புகள் இல்லை ஆளுநர் உரையில. ஒண்ணு சிம்பிள். இப்போ நீங்க இந்த தாவேகா அரசு அமைந்து விட்டது. கர்நாடகத்தில் முதலமைச்சர் மாற்றம் நடந்திருக்கிறது. சித்தராமையா போயிட்டு துணை முதல்வர் இருந்த டி.கே. சிவகுமார் வந்திருக்காரு. டி.கே. சிவகுமார் வந்த உடனே ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, மேகதாட்டை அணையை வந்து நாங்க கட்ட போறோம். முந்தைய அரசு தான் இதை வந்து தீவிரமா எதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப எங்களுடைய ஆதரவில் வந்து இருக்கிற அரசு தான் அங்க இருக்கு, அதனால நாங்க வந்து அதை கட்டுவோம்னு அறிவிச்சிருக்காரு. அப்போ அதை பற்றி ஏதாவது கான்கிரீட்டா நீங்க இதுல ஒரு பதில் சொல்லியிருக்கீங்களா? இப்போ மேகதாட்டு அணை விவகாரத்தில் வந்து நாங்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம், அணை கட்டக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிப்போம், இல்லை வந்து நாங்கள் வழக்கு தொடர்வோம், இப்படி ஏதாவது வந்து ஆளுநர் உரையில் இருக்குன்னா. ஏன்னா இந்த மேகதாட்டை அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய விவசாயம் என்பது முற்று முதலாக அளிக்கப்படும். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் திறக்கலை. இன்னைக்கு ஒரு 10 நாள், ஒரு வாரம் கூடுதல் ஆயிடுச்சு 12ஆம் தேதிக்கு மேலே. ஆனா இந்த நிலையில் வந்து நீங்க மேகதாட்டை அணை விவகாரத்தை கட்டுவதற்கே தடுப்பதற்கு உங்களுக்கு எந்த பதிலும் வரல. அப்போ அங்கிட்டு வந்து பாஜகவை பேலன்ஸ் பண்றதுக்கு அறநிலையத்துறையில வந்து கோவில் நிதியை கோயிலுக்கு தான் செலவு பண்ணுவோம்னு சொல்றது, இங்கிட்டு அமைச்சரவைக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க காங்கிரஸோட ஆதரவை காப்பாத்துறதுக்காக மேகதாட்டை பிரச்சனையில வந்து வாயை திறக்காம இருக்கிறது. இப்படி இவர் எல்லாருக்குமே வந்து தன்னுடைய ஆட்சியை எப்படியாவது காப்பாத்திக்கிறோம், இங்கிட்டு ஒன்றிய அரசையும் சமாளிப்போம், இங்கிட்டு வந்து ஆதரவு கொடுத்துருக்க கட்சியை சமாளிப்போம் என்கிற நிலையில் தான் இருக்கிறதை தவிர உண்மையான மக்கள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவது என்ற ஒற்றை குறிக்கோளை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகளோ திட்டங்கள் எதுவுமே இந்த ஆளுநர் உரையில் இல்லை. இதுல முக்கியமாக அந்த எம்ஜிஆர் அண்ணா அவர்களை ஒப்பிட்டு ஆளுநர் பேசியிருக்காங்க. அந்த ஆட்சியினுடைய நீட்சியா தாவேகா அரசு இருக்காங்க. நான் அதைத்தான் சொல்ல வரேன். அதாவது பாத்தீங்கன்னா இது போன்ற அரசியல் கருத்துக்களை ஆளுநர் பேச மாட்டார். அந்த அரசினுடைய திட்டங்களை மட்டும்தான், அந்த அரசினுடைய திட்டங்களையும் சாதனைகளையும் வேணா சொல்லலாம். இப்ப இந்த அரசே இப்பதான் பொறுப்பேற்று இருக்கு, சாதனை எதுன்னு சொல்ல முடியாது. இப்ப பணநாயகத்தை எதிர்த்து ஜனநாயகம் வென்றிருக்குன்னு சொல்றாரு. பணநாயகம் வந்து இங்க நடந்ததுன்றதுக்கு ஆளுநர்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? இப்ப இந்த இடங்கள்ல இதற்கு முன்பு வந்து தேர்தல், அப்ப இந்த தேர்தல் வந்து பணம் கொடுக்கப்பட்டு நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியா இருக்கிற ஆளுநர் ஒத்துக்கொள்கிறாரா? அப்ப அவர்கிட்ட இருக்க ஆதாரங்களை அவர் தேர்தல் கமிஷன்ல சப்மிட் பண்ணலாம்ல. அப்ப எந்தவித இதுவும் இல்லாம அவர் எப்படி ஏத்துக்கிறார்? அப்போ நீங்க திமுக அரசு வந்து நடந்த ஒரு செய்திகளை தொகுத்து கொடுக்கும் பொழுதே இந்த சாதனைகளுக்கெல்லாம் எனக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார் ஆளுநர். ஆனா இங்க வந்து முதல்வரை வானலாவ அளவுக்கு புகழ்றாரு. ஒரு புரட்சி நடத்திட்டாரு, இது வந்து 70 ஆண்டுகள் இல்லாத மாற்றம் அப்படின்றதெல்லாம் பேசுறாரு. அண்ணாவோட ஒப்பிடுறாரு, எம்ஜிஆரோட ஒப்பிடுறாரு. இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு ஆளுநர் தகுதி எப்படி வந்து ஒத்துக்கொள்கிறார்? அப்போ நீங்க ஆளுநருக்கும் உங்களுக்குமான இணக்கம் என்ன? அப்போ ஆளுநருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை ஆளுகிற பாஜகவும் உங்களுக்கும் நெருக்கம் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறார்.
ஓகே சார். ஒட்டுமொத்தமா இந்த இந்த சட்டப்பேரவை கூட்டத்தை எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தொடரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க ஆளுநர் உரை முடிஞ்ச உடனே அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. பொதுவாக ஒரு சட்டப்பேரவை எத்தனை நாள் நடக்கலாம், என்ன முடிவு பண்றது அலுவல் ஆய்வுக்குழு தான். அந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தை முடிந்த பிறகு சட்டப்பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 3 நாட்கள் இது நடக்கும், 19ஆம் தேதி நடக்கும், சனி ஞாயிறு விடுமுறைக்கு பின் 21, 22 ஆகிய தேதிகளில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 22, 23 தேதிகளில் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இதுல அவர் சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வந்து விவாதத்தின் இறுதியில வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுவாரு, அடுத்த நாள் வந்து விவாதத்தின் இறுதியில வந்து முதல்வர் பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. அவை மரபு என்ன அப்படின்னா, எல்லாரும் பேசுவாங்க, கடைசியா எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார், எதிர்க்கட்சி தலைவருக்கு அடுத்து அப்படியே முதல்வர் பேசுவார். ஆனா இங்க இவர் எதிர்க்கட்சி தலைவரை முதல் நாள் பேசுவாரு, முதல்வர் அடுத்த நாள் பேசுவாரு என்று இவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நிரல என்ன அப்படின்னா, உதயநிதிக்கு உடனடியாக பதில் சொல்வதற்கு விஜய்கிட்ட திராணி இல்லை, தெம்பு இல்லை. முதல் நாளே உதயநிதி பேசிட்டா அடுத்த நாள் போய் அடுத்த ஆளுகிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு வந்துருவார். உதயநிதி முன்வைக்கிற கேள்விகளுக்கு பதில வந்து அடுத்த நாள் வந்து அடுத்தவன்கிட்ட எழுதிட்டு வாங்கிட்டு வந்து பேசிடலாம். ட்விட்டர்ல போட்டு வரேன் இன்னைக்கு நைட்டு. அதான், அது வந்து ட்விட்டர்ல போட்டது வந்து போன முறை. இந்த முறை வந்து பேசி ஆகணும் அவர். ஏன்னா ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்திற்கு பதிலுரை ஆற்றுவது முதல்வருடைய பொறுப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த பதிலுரைக்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் பேசுவாங்க. அதான் முறை. மிஞ்சி போனா கடைசி நாளுக்கு ஒரு மதிய செஷன் வேணா அவங்க பேசுவாங்க. மதிய உணவுக்கு இடைவேளைக்கு பின்னாடி வந்து முதல்வர் பேசுவார். ஏன்னா அவருக்கும் அந்த பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் கால அளவு வேணுங்கிறதுனால. ஆனா நீங்க முதல் நாளே பேசணும் அப்படின்னு சொல்லுவது என்பது, உங்களால் உடனடியாக உதயநிதியை சந்திக்க அவருடைய கருத்துக்களை பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கொள்வதை போலதான் இருக்கிறது. அப்ப இந்த கூட்டத்தொடரே என்ன அப்படின்னா, எங்களால வந்து உதயநிதியை சமாளிக்க முடியல அப்படிங்கிறத நேரடியாகவே அவர்கள் ஒத்துக்கொண்டிருப்பதாக தான் பார்க்க வேண்டியது. ஓகே சார், நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.